வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் புட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வாழைக்காயை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். அது புட்டரிப்பில் சீவி எடுத்துக்கலாம். வெங்காயம் 2 பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் ஒரு 3 பூண்டு அதையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல், 2 வரமிளகா அதையும் தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடுகு உளுந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டால் இந்த இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாழைக்காயை புட்டரிப்பில் சீவி எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காய் வேகிறது வேக வைக்கும்போது ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. விட்டுட்டால் நம்ம புட்டரிப்பில் சீவுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கல் மாதிரி இருக்க பக்குவத்தில் என்ன செஞ்சிடலாம், இறக்கிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அதில் வெந்நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வாழைக்காய் நல்லா சீவி எடுத்துக்கிட்டோம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போடணும். கடுகு உளுந்து மேலே போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வத்தல், இது 2ஐயும் போட்டு பச்சை மிளகாய் வத்தல் 2ம் போட்டு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயம் வதக்கும் போது வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் வதங்கிடும். அதே சமயத்தில் வெங்காயத்துலேயும் உப்பு உரப்பு எல்லாம் ஏறி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனிமேல் அந்த வாழைக்காய் துருவி வச்சதை போட்டுக்கலாம். இப்போது மீதி உள்ள உப்பை போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே பாதி உப்பு போட்டிருக்கோம். மீதி தேவையான உப்பை என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அதுக்கு மேலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட வேண்டியதான். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளறும் போது கொஞ்சம் மெதுவாக கிளறணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். லேசாக ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், அது சேரணுங்கிறக்கா ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். ஒரு கிளறிட்டு அப்படியே பரிமாறிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளோட வாழைக்காய் புட்டு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.